விசாரம் பண்ணணும். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு வாக்கியம் எடுத்திருந்தா அதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய இந்த விசாரம் பண்ணணும். அது நமக்கு ஒரு சாம்பிளா காமிச்சிருப்பார் தத்துவபோதத்துல. அவரு அதுல நனுன்னு போட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும், சாகங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய. அதாவது இந்த ஜீவன் எடுத்துட்டோம்னா அவன் அகங்காரத்தோடு கூடியவன். அதுக்கப்புறம் கிஞ்சிக்யன், அறிவு ரொம்ப அல்பமான அறிவு. இப்ப நம்மளையே யாராவது சொல்றா வச்சுக்கோங்களேன், நீ அல்பமான அறிவு தான், ஈஸ்வரன் மாதிரி அறிவு கிடையாது உனக்கு, உனக்கு அகங்காரத்தோட கூடியவன், நீ அப்படிலாம் சொன்னா நம்ம ஒத்துன்றோம். ஆமா கரெக்ட் தானே, நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா யாராவது என்கிட்ட இல்ல இல்ல நீ பூர்ணமானவன், நீ பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது தானே நமக்கு டவுட் வருது. அப்பதானே விசாரம்ங்கிறது வேணும். நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப ஞானிகிட்ட போய் சொன்னா அவருக்கு மனநம் தேவையில்லை. எப்ப மனநம் வேணும் நமக்கு? நம்மளோட அனுபவம் வேற மாதிரி இருக்கு. என்னோட அனுபவம் என்ன, நான் என்ன நீ சரீரத்தோட சம்பந்தப்பட்டவன், ஆமா சொல்லிடுவோம். நீ ரொம்ப ஈஸ்வரன் மாதிரி உனக்கு ஞானம் எல்லாம் கிடையாது, நீ அல்பஞன், ஆமா கரெக்ட், எல்லாம் நம்ம ஒத்துப்போம். ஏன்னா அனுபவம் அப்படிதான் இருக்கு. அனுபவத்தோட சொல்லிட்டோம்னா இதுல பெரிய நமக்கு சந்தேகம் வரத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமா கரெக்ட்ன்றோம். ஆனா நம்ம அனுபவத்துக்கு விரோதமா ஒண்ணு சொல்றது வேதாந்தம். சோ வேதாந்தம் போய் சொல்ல முடியாது. ஆனா அது விரோதமா இருக்கு, என்னோட அனுபவம் வேறையா இருக்கு. அது சொல்றது இல்ல இல்ல நீ பிரம்மத்துக்கு ஈக்குவல், நீ பூர்ணமானவன், நீ கிருதகிருத்தியன் அப்படின்லாம் சொல்லும் போதுதான் நமக்கு டவுட் வருது. அது எப்படி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாகங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய ஜீவஸ்ய, இந்த ஜீவன்கிறவன் அகங்காரத்தோடு கூடியவனா இருக்கும்போது இந்த கிஞ்சிக்யன் கொஞ்சமா அறிவுங்கிறது இருக்கு இவனுக்கு, இப்படிப்பட்டவன் தான் ஜீவன். ஆனா அவன் யாரு? நிரகங்காரகா. அப்படியே ஆப்போசிட், நிரகங்காரஸ்ய சர்வஜனவன், சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய. சோ ஈஸ்வரனுக்கு டெஃபினிஷன் அப்படி இருக்கு, இந்த ஜீவனுக்கு டெஃபினிஷன் இப்படி இருக்கு. அப்போ தத்துவமசி இது மகா வாக்கியாத்து கதம் அபேத புத்தி சியாத் அப்படின்னு கேட்டார் இல்லையா? எப்படி அபேத புத்தி வரும்? ரெண்டுமே வேற வேறையானா இருக்கு, எப்படி அபேதமாகும்? பேதம் இருக்கே அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் ஒண்ணு வந்தது. அது இந்த மாதிரி விசாரம் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு கொஸ்டின். உபயோகோ விருத்த தர்ம ஆக்ராந்தத்வாத், ரெண்டுத்துக்கும் வேற வேற தர்மமா இருக்கே, அப்படி இருக்கும்போது எப்படி நீ தத்துவமசி ஒன்னா சொல்ற அப்படின்னு கேட்கும் போதுதான் அடுத்து சொன்னார், இல்ல சுரசூக்ம சரீர அபிமானி தொம்பர வாச்சியார்த்தா. நீ வாச்சியார்த்தப்படி பார்த்துட்டேன்னா தத்து துவம், தத்துனா பிரம்மம், துவம்னா நீ ஜீவன், அப்ப ஈக்குவேட் பண்ண முடியாது. இது வாக்கியார்த்தம், வாக்கியார்த்தத்துல பார்த்தா. ஆனா நீ லட்சியார்த்தத்துல பார்க்கணும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஸ்தூல சூக்ம சரீர அபிமானி துவம்பத வாச்சியார்த்தகா. ஆனா உபாதி விநிர்முக்தம், உபாதியை நீக்கிட்டோம்னா சமாதி தச சம்பன்னம் சுத்தம் சைத்தன்யம் துவம்பத லட்சியார்த்தகா. இந்த துவம்பதத்துக்கு லட்சியார்த்தத்தை பார்க்கணும். ஓ அப்ப அப்ப நம்ம என்ன லட்சியார்த்தம்னா என்ன, வாச்சியார்த்தம் என்ன, அதுல என்ன டைப்ஸ், அதெல்லாம் நீங்க அங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ யாராவது இங்க போய் எனக்கு ஃபேனை போடணும்னு வச்சுக்கோங்க, நீ ஃபேனை போட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன்னா வாச்சியார்த்தம் என்ன? ஃபேனை போடணும், கீழே போடணும், அதுதான் வாச்சியார்த்தம். ஆனா நான் மீன் பண்றது என்ன? சுவிட்சை போட சொல்றேன். அப்ப சுவிட்சை போடுன்னு நான் சொல்லலை, சுவிட்சை போடுன்னு சொல்லியிருந்தேன்னா அதான் வாக்கியார்த்தம், லட்சியார்த்தமும் அதுதான். ஆனா நான் அப்படி சொல்லலை. நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் ஃபேனை போடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபேனை நேரம் மேல இருந்து கீழே போட்டாதான் அது வாச்சியார்த்தம். ஆனா நான் மீன் பண்ற என்னோட லட்சியார்த்தம், எனக்கு என்ன வேணும், நான் சுவிட்சை போடணும், அதுதான் என்னோட லட்சியார்த்தம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ இதுதான் வாச்சியார்த்தத்துக்கும் லட்சியார்த்தத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பட் நீங்க அங்க ரெஃபர் பண்ணும்போது டைப்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ இதுதான் வாச்சியார்த்தம். அப்ப வாச்சியார்த்தப்படி பார்த்துட்டா ரெண்டும் வேற வேறதான். ஆனா ரெண்டுத்தையோட லட்சியார்த்தத்தை எடுத்து பார்த்தோம்னா இதுவும் அதுவும் ஒண்ணுதான். ஏன்னா உபாதி விநிர்முக்தம், உபாதி இல்லாத ஒண்ணுதான் சமாதி தச சம்பன்னம் சுத்தம் சைத்தன்யம் தொம்பத லட்சியார்த்தகா அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏவம் சர்வஜத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரகா தத்பத வாச்சியார்த்தகா. சர்வஜத்வாதி, சர்வஜத்துவத்தோட கூடிய ஒரு விசிஷ்டமான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியவன் தான் ஈஸ்வரன். ஆனா உபாதி சூன்யம் சுத்த சைத்தன்யம் தத்பத லட்சியார்த்தகா. இந்த உபாதியை விட்டுட்டோம்னா அந்த உபாதி சூன்யமா இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யம் தான் அதோட லட்சியார்த்தம். அங்கேயும் அப்படிதான், உபாதி விநிர்முக்தம் சுத்த சைத்தன்யம் துவம்பத லட்சியார்த்தம்.
அப்ப லட்சியார்த்தம்னு பார்த்துட்டா ரெண்டும் ஈக்குவல். வாச்சியார்த்தப்படி பார்த்தா அது வேறதான், இது வேறதான். ஆனா லட்சியார்த்தப்படி பாருங்கோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதுதான் விசாரம். அதுக்கு சொல்ல வர. சோ ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டா அதுல எவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நேரம் பார்த்தா நமக்கு புரியாது, அனுபவம் வேற மாதிரி இருக்கு, இங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. அப்போ ஒத்துக்க முடியாது. எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம். சோ அதனால அப்போ ஆனா அது கரெக்ட், அந்த மென்டாலிட்டி இருந்துன்னே இருக்கணும். அது தப்புங்கிறதுக்கு போயிடக்கூடாது. வேதாந்தம் கரெக்ட், வேதம் கரெக்ட். ஏன்னா ஸ்ரத்தாவை முடிச்சுட்டு தான் இங்க வரோம். சோ ஸ்ரத்தா இருக்கு. குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாச ஸ்ரத்தா, அதுல விஸ்வாசம் இருக்கு, ஸ்ரத்தா இருக்கு. ஆனா இங்க நான் எப்படி அப்ளை பண்றது? விருத்தமா இருக்கே. விருத்த தர்ம ஆக்ராந்தத்வாத் அப்படின்னு சொன்னார். விருத்த தர்மங்களா இருக்கு. அப்ப எப்படி நான் ஒத்துக்கிறது அப்படிங்கும் போதுதான் விசாரம் வருது. விசாரம் பண்ணினேன்னா நீ வாச்சியார்த்தத்தை பார்க்காத, லட்சியார்த்தத்தை பாரு அப்படின்னு சொல்றேன். சோ இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொன்னேன். இதுதான் வாச்சியார்த்தம், சாரி, விசாரம்ங்கிறது, மனநம்ங்கிறது. ஏன்னா நமக்கு அனுபவம் வேறையா இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினாதான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்ல இல்ல வேதாந்தம் சொல்லி கரெக்ட் தான், அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு போகக்கூடாதுங்கிறது நம்மளோட சனாதன தர்மம். விசாரம் பண்ணணும், மனநம் பண்ணணும். அதுதான் நம்ம தர்மமே. சோ அதனால மத்த இது மாதிரி கிடையாது. ஒன்றும் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம இதுல கேள்வி கேட்கணும். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? சோ அதனால இது அக்செப்டபிள். அதனால அதை கிராஸ் கொஸ்டின் பண்ணணும். கிராஸ் கொஸ்டின் பண்ணினாதான் நமக்கு ஒரு தெளிவே கிடைக்கும். கிராஸ் கொஸ்டினே பண்ணல அப்படின்னா நம்ம அதையே இது கரெக்ட் தான், இது கரெக்ட் தான் அப்படின்னு எடுத்துட்டு இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது. வேதம் சொல்லியிருக்கு அது கரெக்ட் தான், இது என்னவாயிடும், குஷ்ரத்தம் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி அஸ்ரத்தாவும் வந்துடக்கூடாது. வேதம் தப்பு, அது வேதாந்தமே தப்பு. நான் இவ்வளவு சரீரத்துக்குள்ள இருக்கேன், என்ன சரீரம் வேற அப்படின்னு வேதாந்தம் சொல்லும் போது அங்க மனனம் பண்ணணும். சரீரம் வேற, சரீரமே இல்லைங்கும் இல்லையா? வேதாந்தப்படி சரீரம்ங்கிறது நீ இல்லை அப்படிங்கும் போது அங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும். எப்படி சரீரம் நான் இல்லை? நீங்களும் சரீரத்துலதான் இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களும் சரீரத்துலதான் இருந்து கேட்டுட்டு இருக்கோம். சரீரம் இல்லைன்னா எப்படி ஒத்துக்கிறது? சரீரம் தான் அனுபவம் அப்படிங்கும் போது அது இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்போதுதான் நம்ம விசாரம் பண்ணணும். அப்ப சரீரம்னா என்ன? சரீரம்னா என்ன? சூக்ஷ்ம காரண சரீரம் இருக்கு குருஜி. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரர் அது கோஷம்னால கோஷம் 5 பஞ்ச கோஷம் இருக்கும். பிராணம் இருக்குது, பிராணாதய. அதுக்கப்புறமா அதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தோட டெஃபினிஷன் சொல்லி 17 போக ஆயத்தனம். அதுக்கு ஓகே. ஒண்ணு பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட சரீரம். அதுக்கப்புறமா சத்கர்மத்தினால உருவாகிறது ஆயத்தனங்கள் குருஜி. ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே அபரிணமதே நஷ்யதி. அந்த 6 ஸ்டேஜஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்னமய கோஷத்திலையும் பார்த்தோம், அன்னத்தினால வரக்கூடியது. சோ அன்னத்துக்கு என்ன வேல்யூவோ அவ்வளவுதான், கூட கொஞ்சம் வருஷம் வேணா வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ சரீரம்ங்கிறது நிலை இல்லை, மாறுறது. இப்ப நானே என் சரீரத்தை நான் சின்ன குழந்தையில பார்த்திருக்கேன், அது வேற அமைப்புல இருந்தது, வளர வளர வேறையா இருக்கு. இதை நம்ம கண்கூட பாக்குறோம், மாற்றம் இருக்கு. அப்ப மாற்றம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அது சாஸ்வதமா இருக்காது, கண்டிப்பா அது பிரம்மமா இல்லை. அப்ப சரீரம் நான் இல்லை, அதாவது பிரம்மம் இல்லை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் சரீரம் சரி, இந்திரியம்னு வச்சுக்கோ அப்படின்னா இந்திரியம் நான் இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன நம்ம விசாரம் பண்ணணும்? எப்படி விசாரம் பண்ணணும்? சோ பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, 5 இந்திரியம். இந்த 5 இந்திரியங்களே நீ இதுவா எடுத்துக்கோ, பிரம்மமா எடுத்துக்கோ. கண்ணுக்கு தெரியக்கூடாது, கண்ணுக்கு தெரியறதுனால தானே உனக்கு வளர்ச்சி அதெல்லாம் தெரியறதுங்கிறேன் அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் டெக்ஸ்ட். சோ அப்ப அவன் கேக்குறான், அதாவது சாருவாக்கான பேர வாழ்க்கை. சாருவாக்குன்னா என்னன்னா வேதத்தை நம்பாதவா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவா இப்ப இருக்காளே, இந்த மாதிரி நம்மளோட சனாதன தர்மத்தெல்லாம் நம்பாம நிறைய கூட கொஸ்டின் கேட்கறது, இதெல்லாம் நம்ம தர்மத்திலேயே இருக்கு, நம்மளோட டெக்ஸ்ட்லயே இருக்கு. இதை விட பயங்கரமாலாம் கேள்வி கேட்டிருக்கா. சோ அப்படி கேட்கும் போது அவ சொல்றது, இந்த சாருவாக்கர்கள் கேட்கறது இந்திரியம்னு வச்சுக்கோ. ஏன் அப்ப அதுதான் கண்ணுக்கு தெரியல இல்ல, அப்ப அதான் ஆத்மாவா வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு புது கான்செப்ட் அப்படின்னு. அப்போ இந்திரியம்னு இருந்ததுன்னா
அப்ப 5 இந்திரியங்கள் இருக்கு. ஜி சொல்லுங்க ஜி, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? இல்ல அந்த பூர்வ பக்ஷவாதம் போல அந்த வாதம் தான் இல்லையா? ஆமா, பூர்வபக்ஷவாதம். கரெக்டா தான், கன்ஃபார்ம் பண்றது அதுதான் தான். நனுன்னு போட்டார் தத்துவத்துல. நனு அப்படின்னா பூர்வபக்ஷவாதம். அப்ப இந்திரியங்கள் நான் இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணுக்கு தெரியாது, கரெக்ட். அப்ப அதையே ஆத்மான்னு வச்சுக்கலாமா அப்படின்னா, இந்திரியங்கள் ஒரு 5 இந்திரியம் இருக்கு. அப்ப 5ம் சேர்ந்து ஆத்மாவா இல்ல 5 தனித்தனி ஆத்மாவாங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ரெண்டு எடுத்தாலும் அனர்த்தம். சரி, 5ம் தனித்தனி ஆத்மாக்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஆத்மாதான் உள்ள ஸ்தூல சரீரத்தை இயக்கிறதுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. உள்ள ஏதோ ஒண்ணு இருந்து அதுதான் இயக்கிறது. அப்படி கான்சியஸ்னஸ் இயக்கிறது அப்படிங்கும் போது இப்போ 5 கான்சியஸ்னஸ் வந்துடும் தனித்தனியா இருந்தா. அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்மள கையை தூக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தூக்குறோம், கையை இறக்குனா கையை இறக்குறோம், உட்காருன்னா உட்காரோம், உள்ள இருந்து அது ஏற்கிறது. இப்ப இதே இது 5 சொல்லணும் அட் ஏ டைம். ஒண்ணு கையை தூக்குங்க, ஒண்ணு இறக்குங்க, ஒண்ணு சைட்ல நீட்டு. அவன் என்ன பண்றது? பயங்கர கன்ஃபியூஷன். சோ 5 ஆத்மா இருக்கவே முடியாது. அப்ப எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஆத்மான்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். சோ அதுக்கு என்ன ஆன்சர்? அது நான் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ஆன்சர்? அது ஆத்மாவா இருக்காது. 5 இந்திரியங்களும் சேர்ந்து ஒரு ஆத்மா அப்படின்னா, ஆத்மா இல்ல அப்படின்னா ஆத்மா வெளியில அப்புறம் அந்த உடல் வந்து ஜடம் இல்லையா? ஆத்மா தானே இயக்குறது. அப்போ ஒரு பீரியட்ல அது வெளியில போயிடுது. சூக்ஷ்ம சரீரத்தோட, சூக்ஷ்ம தான் மீன் பண்றோம், அது அப்புறம் பார்ப்போம், அதுல பார்த்திருக்கோம். சோ இப்ப வந்து நம்ம ஆத்மா வெளியில ஏறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெளியில போகும்போது, அதாவது இந்த ஜீவன் வச்சுக்கோங்களேன், அப்படி இப்ப போகும்போது அந்த உடல் வந்து ஜடமாயிடும். அப்போ என்னோட ஒரு இந்திரியம் ஒர்க் ஆகலைன்னா அது ஆத்மாவா இருக்கிற பட்சத்துல என்னோட உடல் வந்து ஜடமாயிடணும், விழுந்துடணும். அவ எனக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு 70 years 80 yearsல சில பேர் காது கேட்காம போறது, சில இந்திரியங்கள் வேலை செய்யாம போறது. அப்ப உடலே விழுந்துடுறதா, ஜடமாயிடுறதா? இல்லையே அப்படின்னு சித்தாந்த பட்சத்துல கேட்கிற. நான் கேட்கல, அவர் கேட்கிற. அப்ப விளையாடுதா? இல்லையே இல்லையா? அப்போ இன்னொன்னு, அந்த மாதிரி இந்திரியங்கள் ஒர்க் ஆகாத போது, அதாவது அதுதான் ஆத்மானா, ஆத்மா வெளியில போனப்புறம் இந்த ஜடமாகுது இந்த சரீரம் இல்லையா? அப்ப அதுக்கு ஸ்மிருதிகள் இருக்காது, ஞாபகங்கள் இருக்காது. ஆனா இப்ப காது கேட்கலங்கிற ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட அவளுக்கு சின்ன வயசு உள்ள ஞாபகங்கள் பழசு எல்லாம் நேத்து வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கே, ஸ்மிருதி இருக்கே. அப்ப எப்படி அது ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு சித்தாந்த பட்சத்துல. எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் மனனம். அப்ப நம்ம அறிவை எவ்வளவு வந்து விகாசம், அதுதான் சாஸ்திரம் படிக்கும் போது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நம்ம புத்தி வந்து விகாசமாகும். ஏன்னா அந்த கேள்வி கேட்கறதும் ஆமா கரெக்ட்ல அப்படின்னு தோணும், ஆன்சரும் ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு தோணும். அதனால நமக்கு வந்து ரெண்டுத்தையும் அட்லீஸ்ட் புரியற ஒரு சக்தி இருக்கும் போது அந்த விகாசமாகும், புத்தி விகாசம் அடையும். சோ எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மனனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, அதுதான் சொல்ல வந்தேன். சோ மனனம்ங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். சோ மனனம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில இடங்கள்ல வீக்னஸ்னால என்ன ஆகும், வேற பக்கம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ சாங்கியம் இருக்கு, யோகம் இருக்கு, யோக சாஸ்திரம், சாங்கியம் இதெல்லாம் வந்து படிப்போம். ஏன்னா மற்ற சாஸ்திரங்களையும் கேட்கும் போதுதான் நம்ம சித்தாந்த பட்சத்துல நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்போ அந்த சாஸ்திரங்கள் படிக்கும் போது என்ன ஆகும், ஓ யோகம் நல்லா இருக்கே, பேசாம நம்ம அந்த யோகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் சாங்கியம், சாங்கியம் பயங்கரமா இருக்கு, பேசாம சாங்கியத்துக்கு போயிடலாமா அப்படின்னு ஒரு தாட் வரலாம் மனனம் பண்றச்சே. ஏன்னா அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இதுவே மனனமே. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பக்கம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, ஒரு வீக்னஸோட இருக்கோம்னா கண்டிப்பா வேதாந்தத்தை விட்டுட்டு அங்க போறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஆனா என்ன பண்ணணும்னா, இந்த வேதாந்தத்தை தியாகம் பண்ணவே கூடாது, வேதாந்தத்துல பட்சத்துலதான் இருக்கணும். பட்சத்துல இருந்துட்டு மத்தது எப்படி ஹெல்ப் பண்றது, ஓ அதுல அப்படி இருக்கா, ஓகே நம்ம வேதாந்த பட்சத்தையும் கம்பேர் பண்ணி இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்குதான் அவர் சொல்ற ஸ்ருதி ஷிர பக்ஷ சமாஸ்ரயதாம் அப்படின்னு அடுத்தது சொல்ற. ஏன்னா நீ மனனம் பண்ணும்போது அந்த பட்சத்துக்கு போயிடக்கூடாது, இந்த பட்சத்துல இருக்கணும். ஸ்ருதி ஷிரோ இந்த வேதாந்த பட்சத்துலதான் இருக்கணும். ஸ்ருதி ஷிரகானா வேதாந்தம், பக்ஷகானா அதோட கருத்து. சோ வேதாந்த கருத்துக்களை தான் சமாஸ்ரயதாம் நீ ஆசிரியம் பண்ணி இருக்கணும். மனனம் பண்றேன்ட்டு நீ தாவக்கூடாது. நான் இருக்கேன், ரைட் அங்க கொஞ்ச நாள் இருக்கேன், சரி யோகத்துல கொஞ்ச நாள் இருக்கேன், இப்படி நீ மாறக்கூடாது. நீ இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் அதை எடுத்துக்கணுமே தவிர
நீ வந்து மாறுறதுன்னா என்ன பிரயோஜனம்? அதனாலதான் அவர் மனநத்துல இதை கொண்டு வர ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாக்கியார்த்தகாச்ச விசாரியத்தாம், மனனம் பண்ணு. ஆனா ஸ்ருதிஷிர பக்ஷ சமாஸ்ரீயத்தாம், ஸ்ருதிஷிரச விட்டுறாத, வேதாந்தத்தை விடக்கூடாது. வேதாந்தம் தான் நமக்கு பேஸே, ஆதாரமே வேதாந்தம். அதனால வேதாந்தத்துலதான் நீ இருக்கணும், அந்த பட்சத்தை தான் நீ ஆசிரியம் பண்ணணும். ஆனா அந்த மனனம் பண்றதே நீ மத்ததெல்லாம் நீ கேட்கறச்சே இந்த பக்கத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இதுக்கு எது ஒத்து வருதோ, இப்ப நியாயசாஸ்திரத்துல நிறைய நியாயங்களை வச்சுதான் ஆர்குமெண்டே நடக்கும். அப்போ நியாயங்களை வந்து இதுக்கு சாதகமான நியாயங்களை தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும், இதுக்கு சாதகமான சாங்கியத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர இதை நீ விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்தது சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு அதான் நான் சொன்னேன், அனுபவம் ஒரு கருத்தை கொடுக்கறது, உபனிஷத்து ஒரு முரண்பாடா ஒன்று சொல்றது. நீ நீ மாறவன், நீ வந்து என்ன சொல்றது, நீ மாற்றத்துக்கு உட்பட்டவன், நீ அல்பஜ்ஞன், இதெல்லாம் சொன்னா நம்ம ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கரெக்ட் தானே, இது என்ன பெருசா, உபனிஷத்தை இது சொல்லணுமா, எனக்கே தெரியும் அப்படிம்போம். ஆனா உபனிஷத்து வந்து மாத்தி சொல்றது, நீ பூர்ணமானவன், நீ பிரம்மஸ்வரூபம் அப்படின்னா சொல்லும் போது அப்ப நம்ம சந்தேகம் தரும், என்னடா நம்மள போய் அப்படிலாம் சொல்றதே அப்படிங்கிறது. ஏன்னா என்னோட அனுபவம் அப்படி இருக்கு, அதுவும் ஒரு ஜென்ம அனுபவம் கிடையாது, ஜென்மாஸ்டுகதர் எனக்கு அனுபவம் அதுதான். அப்படிங்கும் போது உபனிஷத் சொல்றதுங்கிறது உண்மையா எனக்கு புரியலையே அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும், அது சொல்றது உண்மை, அதோட பட்சத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது சொல்றது உண்மை. ஆனா எனக்கு இப்ப புரியல, எனக்கு புரியற வரையில இந்த உபனிஷத்தோட இந்த போதனையில நான் ஸ்ரத்தாவா இருப்பேன், அது எனக்கு இருக்கு, நான் ஸ்ரத்தாவா இருக்கேன். ஏன்னா அதுவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, இது மாத்தி சொல்றதால உபனிஷத்தை தப்புன்னு சொல்லிடக்கூடாது, அதுல வந்து ஸ்ரத்தை இருக்கணும். நம்மளோட அனுபவம் ஒரு பக்கத்துல இருக்கும், அதுவும் இருக்கட்டும். ஆனா நம்ம இந்த அனுபவத்தை இந்த உபநிஷத்தோட ஆங்கிள் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம மெச்சூரிட்டியை வளர்த்துக்கணும். அதுக்குதான் திருப்பி 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 விசாரம் வேணும். அதுதான் அவர் சொல்ற. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், வாக்கியார்த்தகாச்ச விசாரியதாம் ஸ்ருதிஷிர பக்ஷ சமாஸ்ரீயதாம். நீ விசாரம் பண்ணு, ஆனா இந்த பக்கத்தை ஆசிரியம் பண்ணின்று, நீ மாட்டு வேற பக்கம் போயிடாத அப்படிங்கிற. ஏன்னா ஒரு பட்சத்துல நம்ம இருந்துட்டுதான் மற்றதை நம்ம கம்பேர் பண்ணணும், மற்றதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி மனனம் பண்ணணுமே தவிர கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இல்லையா. சோ அதுக்கு நம்மளோட டவுட்டுக்கு நம்ம எங்கேயாவது ஒண்ணு கிடைக்குமான்னு பார்ப்போம்ல, அது நியாயசாஸ்திரத்துல சில கோட்ஸ் எல்லாம் இருக்கும், அப்ப அதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றதான்னு நம்ம பாக்குறதுக்கு தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அங்க போயிடக்கூடாது. அதுதான் அவர் சொல்ற. சோ நம்ம படிக்கும் போது எல்லாத்தையுமே படிக்கணும், ஆனா மனனம் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணிடணும், வேதத்தோட பட்சத்துல இந்த வேதாந்த பட்சத்துல இருந்துட்டுதான் நம்ம வந்து மத்ததுல உள்ள குறைகளை பார்க்கணுமே தவிர இதுலயே குறைய பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா. அதுதான் அவர் சொல்ற. சோ இப்போ ஒரு கம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பு நடுறோம். நீங்க இந்த கல்யாணத்துல எல்லாம் நம்ம நாட்கால் நாட்டுறதுன்னு சொல்லுவா, நீங்க அதுல கவனிச்சிருக்கலாம். இந்த வாசல்ல ஒரு குழி தோண்டி கம்பை நட்டுட்டு என்ன பண்ணுவான்னா அப்படி ஆட்டி ஆட்டி பார்ப்பான், அசையண்டா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. சோ என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் ஆடுறதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் குழி தோண்டி இன்னும் கொஞ்சம் அதுல வந்து இந்த மண் இதெல்லாம் போட்டுட்டு திருப்பி திருப்பி ஆட்டி ஆட்டி பார்ப்போம். அதுதான் மனனம். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமாங்கிறத கொஞ்சம் அப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு, ஓ இல்லையா, அப்ப இன்னும் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் வந்து என்ன சொல்றது, மனனம் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இப்போ இதுல வந்து கைவல்ய நவநீதத்துல ஒரு பாட்டு இருக்கு, கைவல்ய சந்தேகம் தெளிதல்னு, அதுதான் மனனம். சந்தேகம் தெளிதல் தான் மனனம். ஃபர்ஸ்ட் வந்து தத்துவ விளக்கம்னு ஒரு சாப்டர், அதுக்கப்புறம் அதுல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். செகண்ட் சாப்டர் வந்து சந்தேகம் தெளிதல். சந்தேகம் தெளிதல்னா இந்த சிஷ்யன் வந்து மனனம் பண்ணும்போது அவனுக்கு நிறைய டவுட்ஸ் வருது, அதெல்லாம் கேட்கறான். ஸோ அதுக்கு அவர் வந்து சமாதானம் சொல்றார், அதுதான் செகண்ட் சாப்டர். அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு அதுலயே வருது, நரர் குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரம சித் சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே அப்படின்னு சொல்ற. நரர் நரர்னா மனுஷியர்கள். சோ மனுஷியர்கள் குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம், அதுல வந்து ஒரு கம்பத்தை நட்டு வைக்கிறான்னா உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும். உரமுறை அப்படின்னா அதை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக குத்தி குத்தி உரைப்பிக்கும். அந்த கல்லு இதெல்லாம் திரும்ப திரும்ப தோண்டி தோண்டி அது நிலையாயிடுத்தான்னு பார்ப்பான்ல, அந்த மாதிரி பரம சித்ஸ்வரூபம் தன்னில், அந்த சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்துல பற்றிய மனோவிருத்தி, அது வந்து
அதுல வரக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த அத்வைத ஞானத்தோட எண்ணங்கள் வருது, அது திறநிலை பெற அது இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே அப்படின்னு சொல்ற. இந்த மனநத்தோட ஆன்சர்ஸ்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி இந்த ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு அப்படி கொஞ்சம் ஆட்டி பார்க்கணும். நமக்கு அப்படியே டவுட் வந்ததுன்னா மற்ற சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, இல்ல குருவை இது பண்ணி அப்ரோச் பண்ணி கேட்கணும். இதெல்லாம் தான் மனநம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுலதான் நம்ம என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதுதான். ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னும் அடுத்ததுக்கு போவோம். வேதகா நித்தியம் அதீயதாம், அதுல என்னெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா. எதுக்காக இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தோம். ஸோ அது என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வேற மோட்சத்துக்கு உண்டான சாதனம் பற்றிய ஒரு நூல் இது. ஒரு 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 சாதாரண ஆள் லிபரேஷன் ஸ்டேட் வரைக்கும் போறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட் இது. இது முதல்ல நீங்க சொன்னது இது ஒரு பிரகரண கிரந்தம். இது முமுக்ஷுக்கு ஒரு சாதனமா இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் சொன்னீங்க. அண்ட் தென் இதுல 5 ஸ்லோகம் இருக்கு. 5 ஸ்லோகத்திலேயே ஒன்னொன்னுலயும் 8 உபதேசம் இருக்கு. ஸோ மொத்தமா 40 ஸ்லோகம் இருக்கு. அண்ட் முதல்ல இன்ட்ரடக்ஷன்ல வேதம் பத்தி சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு அதுல 2 காண்டம் இருக்கு. கர்ம காண்டம் 1, ஞான காண்டம் 1. பூர்வ பாகம் அண்ட் உபனிஷத். கர்ம காண்டம் பூர்வ பாகம், ஞான காண்டம் உபனிஷத். பூர்வ காண்டம் யாராலெல்லாம் ஞானம் காண்டத்துக்கு ஃபாலோ பண்ண முடியாதோ அவளுக்கு சில ரூல்ஸ், எப்படி அவளோட லைஃபை லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்கிறது கர்ம காண்டம் சொன்னேன். உபனிஷத்துல ஞான காண்டம்க்கு அது கடவுளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த காண்டத்துல நம்மளால செயல் பண்ண முடியும் அப்படிங்கறதும் சொன்னேன். அப்புறம் இதோட மெயின் டெஸ்டினேஷன் மோக்ஷம். மோக்ஷம் சீக் பண்றவா இந்த இந்த கிரந்தத்தை படிச்சா அது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் சொன்னேன். கிருத்தகிருத்தியேன அப்படின்னு சொன்னேன். அதாவது மோக்ஷம்க்கு people who are like fully satisfied and contented in life, அவளுக்கு this will be useful அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் தென் பிரவருத்தி நிவிருத்தி அந்த கான்செப்ட்ஸை பத்தி பேசினோம். பிரவருத்தி நம்மளுக்கு பிடிச்ச ஒன்றை நோக்கி நம்ம போறது பிரவருத்தி. நிவிருத்தி நம்மளுக்கு பிடிக்காத ஒன்னுலேருந்து விலகி வருது நிவிருத்தி. இதுக்கு மெயின் காரணம் ராகமும் தேசமும் தான். ராகம்னா அட்டாச்மெண்ட், சுகம் நோக்கி போகிறது. துவேஷம்னா துக்கம், துக்கத்திலேருந்து விலகி வருது. சுகவர்தனம், துக்கவர்ஜனம், அதை பத்தி பேசினோம். அப்புறம் இதுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுக்கு பேர் உதாசீனம். அது அந்த ஸ்டேஜ்ல நம்ம எதை பத்தியும் ஒரு கவலையே படாம இருக்கிற ஒரு ஸ்டேஜ் உதாசீனம். இதுக்கு மெயினா இந்த சுகம் துக்கம்க்கு மெயின் காரணம் வாசனாஸ். வாசனா நம்மளுக்கு லைக் பிறவிகளோட நிறைய பிறவி எடுத்ததுனால வந்த சில வாசனாஸ் எல்லாம் நம்ம கூடயே டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சுக வாசனா எதனால இது ஆக்சுவலா நம்ம மனுஷங்க எதுக்கு நம்ம பாடுபடுறோம், எது பண்ணாலும் நம்ம ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணுறோம். ஸோ நம்ம சுகத்தை நோக்கி போறதுதான் நம்மளுடைய பிரவருத்தியா இருக்கு. துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் எல்லா பூதமும் அந்த கேஸ்ல அதுதான் பண்றோம். பட் எல்லாருக்கும் அந்த சாய்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு மட்டும்தான் அதை டெம்பரரி இருக்கிற சுகத்தை விட பர்மனன்ட் போற சுகத்துக்கு நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்ம அது பக்கம் திரும்புறதுக்கு நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. நம்ம என்ன ஹாப்பினஸ் அனுபவிச்சாலும் அது டெம்பரரின்னு கொஞ்சம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்ச பிறகு நம்ம அப்ப தேடும் போது நம்மளுக்கு வேதாந்தம்ன்றது ஒரு வழிகாட்டியா கிடைக்குது. அது நம்மள அந்த பர்மனன்ட் ஹாப்பினஸ்க்கு எப்படி நம்ம மோட்சத்துக்கு போகணும்ன்றதுக்கு இந்த வேதாந்தம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேதாந்தம் சொல்றீங்க? தட் மீன்ஸ்
இந்த பிரம்ம text என்ன சொல்ல வர மெயினா? இந்த டெக்ஸ்ட்லயா குருஜி? இந்த டெக்ஸ்ட்ல நம்மளுக்கு வந்து இது வந்து சார்வநூல்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த சாதன சதுஷ்டயம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வரணும் இல்லையா? அந்த வேதாந்தம் அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும்ன்றதுக்கு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 40 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றது சம தம இதெல்லாம் எப்படி வரும், அந்த ஆர்டர்ல வர்றதுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஞானம் வர்றதுக்காகவா குருஜி? முக்திக்கு சாதன முக்தி மோட்சம் வரணும், அதுக்கு மோட்சத்துக்கு ஞானம் வேணும், ஞானத்துக்கு விசாரம் வேணும், விசாரத்துக்கு நம்மளுக்கு இந்த வேதாந்தம் தேவைப்படுது. அது தகுதி வேணும். அந்த தகுதி மன தகுதியை கொடுக்கறதுக்கு தான் இது மனசுத்தி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு தான் இந்த முக்கியமா இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இது வேதோ நித்தியம் அதீயதாம். சோ நித்தியமதியதாம்ன்றது நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு இதுக்கும் 4 ஆசிரமம் இருக்கு மனித வாழ்க்கையில. சோ அத்தியாயனம் பண்ணது ஒரு ஆசிரமத்துக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். சோ பிரம்மச்சரிய ஆசிரமம், அதுக்கப்புறமா வந்து கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், அப்புறம் சந்நியாச ஆசிரமம். அப்போ முதல்ல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல அந்த வேதாந்தத்தை படிக்கிறது தான் அவங்களுடைய இது, அதுதான் வேதம் அவங்களுக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம கிரகஸ்தாசிரமத்துல பஞ்சயஜ்ஞ பண்ணுறது தான் நம்மளுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு. நரயஜ்ஞ, அப்புறம் வந்து பூத யஜ்ஞ, சாரி நரபூத ரெண்டும் சேமா வரும்னு நினைக்கிறேன். ரிஷி யஜ்ஞ, பித்ரு யஜ்ஞ, அதுக்கப்புறமா வந்து இன்னும் 2 இருக்கு குருஜி. 5 யஜ்ஞம் பண்ற மாதிரி இருக்குது. 5 பஞ்சக்னி இருக்குது. என்ன குருஜி? மனுஷ யஜ்ஞம் 5 பதவி. அதான் ரிஷி யஜ்ஞம், நரயஜ்ஞம், பூத யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், அப்புறமா இன்னொன்னு வந்து அது மட்டும் மறந்து வச்சுக்கிடுச்சு. சோ அந்த 5 யஜ்ஞம் வந்து இந்த இதுல வரும். அடுத்தது வந்து நம்ம வானப்பிரஸ்தாசிரமத்துல நம்ம வந்து நம்மளுக்குள்ள திரும்புறதுக்காக நம்ம வந்து பண்றதுதான் அந்த அத்தியனம் ஜபம், அதெல்லாம் வந்து அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துல வரும். அண்ட் ஃபைனலா வந்து சந்நியாச ஆசிரமத்துல அத்தியனம் வேத அத்தியனம் பண்ணிட்டு மோட்சம் அதுக்கு டுவர்ட்ஸ் அது போறதுதான் சந்நியாசிரமம்ன்ற மாதிரி வந்துரு போகுது. இதை தவிர நம்ம வந்து எதெல்லாம் படிக்கிறோமோ அதை வந்து நல்லா படிச்சு நம்ம கேட்க தான் நம்மளுக்கு நல்லா அது இறங்க போகுது. ஸோ அந்த அத்தியாயனம் தான் மெயினா இந்த இதுல வேதோ நித்தியமதியதாம். அது வந்து எதுக்கு நம்ம பண்றோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள வெளியில உலகத்துல ஹாப்பினஸ் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியணும். தெரிஞ்சாதானே நம்ம உள்ளுக்குள்ள திரும்ப முடியும். அந்த மெயினா திரும்பறதுக்காக தான் இந்த வேதங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த வெற்றிடம் ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெளியில இப்ப திரும்பலன்னு சொல்லும் போது அதுக்கு ஏதோ தீனி போட்டு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆத்மாதான் முக்கியம், அதுக்கு நம்ம வேலை செய்யணும், அது போகணுன்றதுக்கு தான் இந்த படிச்சாதான் நம்மளுக்கு அது வந்து அடுத்தது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பர்மனன்ட் ஹாப்பினஸ் பக்கம் போறதுக்கு இது வந்து தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க சொல்றாரு. அடுத்தது யாராவது சொல்லுங்க. ஏதோ நித்தியமதியதாம் ததுதித்தம் கர்ம ஸ்வருஷ்டீயதாம். 2வது கமாண்ட் வந்து வேதத்துல நம்ம என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து அந்த கர்மாக்களை எல்லாம் நல்ல விதமா நம்ம செய்யணும். அதுதான் அது செகண்ட் கமாண்டோட இது. அதுல பகினி ஆல்ரெடி கிரகஸ்தாசிரமம்க்கு என்னெல்லாம்ங்கிறது ஷி ஆல்ரெடி செட். பித்ரு ஃபர்ஸ்ட் நித்திய கர்மம், அப்புறம் பஞ்ச மகாயஜ்ஞம், அப்புறம் வானஸ்பிரஸ்தம் அண்ட் சந்நியாசம், அது எல்லாமே ஷி ஆல்ரெடி கவர்ட் தட். அதனால வானஸ்பிரஸ்தம்ல உடல் மனசு வாச்சிக்கம் இது எல்லாமே வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம கொஞ்சம் தியானம் அந்த உபாசனா எல்லாம் பண்ணினோம்னாக்கா இட் வில் பி மோட்சத்துக்கு ஒரு இதுவாக இருக்கும். சந்நியாசம்ல வந்து நம்ம குரு பூஜா வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ முதல் ஸ்லோகத்துல வந்து அறிவினால் என்ன பயன், 2வது கமாண்ட்ல வந்து செயலினால் என்ன பயன் அப்படிங்கிறது தான் மெயினா. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து அறிவினால வந்து நம்மளுக்கு வந்து அறியாமை போக்க முடியும். ஆனா அது வந்து எதையும் மாத்தாது. செயல் பண்றதுனால மட்டுமே நம்மளால வந்து ஒரு கோலை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழி வந்து செயலால மட்டும்தான் முடியும். பிரம்ம ஞானம் வந்து அடையிற வரைக்கும் செயல் செய்யறது வந்து ரொம்ப அவசியம்.
ஸ்ரவணம் அதுக்கு மெயின் அதை எப்படி நம்ம பிரம்ம ஞானம் அடைய முடியும்னா ஸ்ரவணம் பண்ணிட்டு ஸ்ரவணம் செய்ததை செயல் மூலமா லைக் ப்ராக்டிஸ் பண்ணுறது இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கும் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்குன்னு நம்ம கேட்கணும்னா கேட்க மாட்டோம். அது அந்த மைண்ட் ஒத்துக்காது கேட்கறதுக்கு. ஐயோ இன்னும் 1 மணி நேரம் சீரி கேட்கணுமா? அட்லீஸ்ட் ஒரு 2 உபதேசம் ஆளுக்கு கேட்டுன்னு வந்தேன்னா 2 சீடி ஒரு ரிவிஷன் தான். ஸோ இந்த ஒருத்தர் சொல்ற இந்த சீடியை நீங்க கேட்கலன்னா ஓகே, அடுத்து நீங்க சொல்றத அவ கேட்கும் போது அவ அந்த சீடி கேட்கலன்னாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் ஒரு பரிவர்த்தனமா இருக்கும் நாலேஜ். ஸோ அதனால அடுத்த கிளாஸ் வரைச்சே அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2-3 ஒரு 4 வச்சுக்கோங்களேன், 4 உபதேசம் கேட்டுன்னு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. துஸ்தர்க்காத்து விரம்யதாம். ஸோ துஸ்தர்க்கங்கள், தர்க்கம் அப்படின்னாலே என்னன்னா ஒரு அனுமானம் இல்லைன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது அந்த தர்க்கங்கள், அதுல துஸ்தர்க்கம் அப்படின்னா கெட்ட தர்க்கங்கள், அதுல இருந்து விரம்யதாம் நீ விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இப்போ நம்ம சொன்னோம், மனனம் பண்றச்சே சாங்கியமோ இல்லை யோகத்தை வச்சோ நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் போது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு நமக்கு அதுக்கு ஆன்சரும் கிடைக்கும், இல்ல வேதாந்தத்தை விலகியான சில கருத்துக்களும் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இந்த பட்சத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய இந்த மைண்ட பொல்யூட் பண்ற மாதிரி சில பேர் இருப்பா, கிளப்பி விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான ஆர்கியூமெண்ட்டுக்கு வரேன், அதுவும் அவளோட இதுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு உங்க இதுல இருக்கா, உங்க இதுல நம்ம இதுல இல்லாததுங்கிறதே கிடையாது. லேட்டஸ்டா பிலாசபிலேயே இருக்கும்போது இந்த பிலாசபில இல்லாம இருக்குமா? ஸோ அந்த ஆங்கிள் கேட்டா பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல யார் வேணா அப்ரோச் பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனா குதர்க்கமா உனக்கு தெரியுமா பாக்குறேன், இல்ல இதுல இருக்கா பாக்குறேன் அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் நான் பதிலே சொல்ல மாட்டேன்னே சொல்லி விட்டுட்டேன். எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி நிறைய வரும். அதுதான் அவர் சொல்றது துஸ்தர்க்கம்னு சொல்றாரு. இந்த துஸ்தர்க்காத்து விரம்யதாம், நீ அதுல எல்லாம் ஆர்கியூமெண்ட் வச்சுக்காத, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம மனசை இது பண்றவா மற்ற இதுகள் நமக்கு சாந்தியை கொடுக்காது. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அவ பாயிண்ட்ல அவ ஸ்ட்ராங்கா நின்னே தன்னோட ப்ரூவ் பண்ணணுங்கிறதுல கண்ணமணிக்கு இது பண்ணுவா. சோ நமக்கு தேவையில்லை இதெல்லாம். அதுதானே கீதையிலேயே சொல்றாரு, அப்படி இருக்கிறவனுக்கு அபத்தாயன வாச்சியம் எவ்வளவு சொல்றாரு, கேள்வி கேட்கிறவனுக்கு சொல்லு, ஆனா அந்த கேள்வியே அந்நியாயத்தகா பிரச்சத்தி அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன். சோ இந்த மாதிரி அந்நியாயமா கேட்கறது, உனக்கு தெரியுமான்னு நான் பாக்குறேன் அதுக்காக கேள்வி கேட்கறது, இல்லைன்னா இந்த குரூப்ல எனக்கு இதெல்லாம் தெரியும்னு நான் காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவாளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணாத அப்படின்னு சொல்ற, அதுதான் பெஸ்ட். ஸோ அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு மனசாந்தியை கொடுக்காது. அதனால வித்யா மனசாந்தியை எந்த வித்யா கொடுக்கறதோ அதுதான் வித்யா. அதனால அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுல டைம் போடணுமே தவிர இந்த மாதிரி மனசாந்தி கொடுக்காத ஒரு, அது எவ்வளவு பெரிய தர்க்கமா ஆகட்டும், எவ்வளவு பெரிய லாஜிக், தர்க்கம்னா இன்னொரு அர்த்தம் லாஜிக், அது என்ன வேணா லாஜிக்கா இருக்கட்டும், ஆனா அதுல இருந்து நீ விலகி இரு அப்படின்னு சொல்றாரு. சோ யுக்தினாலும் லாஜிக் தான். சோ யுக்தி சகித விசாரம், அதுதான் மனனம், லாஜிக்கோடு தான் பண்ணணும். கண்டிப்பா அந்த தர்க்கம்ங்கிறது வேணும் தான், ஆனா அந்த தர்க்கமே நான் இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிறேன்னு அதுக்கு போயிடக்கூடாது. அதுதான் அவர் சொல்ற. சோ அந்த ஸ்டெப்ஸ்ல பாருங்க, அழகா சொல்றார். ஃபர்ஸ்ட் வாக்கியார்த்தம் விசாரம் பண்ணணும், விசாரம் பண்ணும்போது மத்தத ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும், ஆனா ஸ்ருதிஷீர பக்ஷ சமாஸ்ரீயதா இதை ஆசிரியம் பண்ணி இருக்கணும். அப்படி ஆர்கியூமெண்ட் வரும்போது துஸ்தர்க்கங்கள் வரலாம். சோ இந்த மாதிரி வேற பெரிய ஏதோ ஒரு லாஜிக்கை கொண்டு நான் இப்படி பண்றேன் அப்படி எல்லார்கிட்டையும் லாஜிக் இருக்கும். லாஜிக் இல்லாதவா இப்போ சயின்டிஸ்டே வச்சுக்கோங்களேன், அவளோட சொந்த லாஜிக் நிறைய இருக்கும். அந்த லாஜிக்கை இன்னொரு குவைட் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு வேற யாராவது இது இல்ல அப்படின்னு அவ சொல்லுவா இல்லையா? நிறைய அப்படி நடந்துருக்கு இல்லையா? சோ இந்த லாஜிக்கை உடைக்க முடியும். இந்த சுயமா சொல்றது, இந்த மாதிரி லாஜிக்ஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு வேணா இருக்கலாம், அதுக்கப்புறம் அது மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த சுயம், இப்போ ஓஷோ எடுத்துக்கோங்களேன், ஓஷோ ஞானிதான், ஆனா அவரோட பட்சம் எப்படி இருந்தது, சுயமா இருந்தது இல்லையா? சோ அதை நிறைய பேரால ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரவா அதை உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ரியலைஸ்டு பீப்புள் தான், ஆனா ஜெய கிருஷ்ணமூர்த்தி வேதாந்தத்தை ஃபாலோ பண்ணல. அப்படிங்கும் போது நம்ம யோசிக்கணும்,
ஏன்னா அவருக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல்லயே அவர் இருந்தார், அவரால் முடிஞ்சது. ஆனா எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு நெறிமுறை இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தாதான் அதை ஃபாலோ பண்ண முடியும் எல்லாராலையும். இல்லைன்னா அவ ஃப்ரீக்வன்சிக்கு எல்லாராலையும் போக முடியாது. அவரோட ஸ்பீச்சஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வேற லெவல்ல இருக்கும். அந்த லெவல்ல வந்து எல்லாராலையும் போய் அப்ரோச் பண்ண முடியாது. ஆனா வேதாந்தம் அப்படி கிடையாது. அப்படியே இந்த ஊட்டி இந்த 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 டெக்ஸ்டே எடுத்துக்கோங்க, அப்படியே இந்த ஒரு ஸ்பூன்ல குழந்தைக்கு விட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது தான் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு ஃபிக்ஸடா ஒரு ஸ்ட்ரக்சர்னு இருக்கும், அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்கும், சூத்திரங்கள் இருக்கும். அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. இப்ப பாணினி சூத்திரம் தான் வியாக்கரணத்துக்கு இருக்குன்னா, வியாக்கரணத்தை வேற ஒரு ஒரு அக்ஷரம் கூட யாராலும் உள்ள இன்சர்ட் பண்ண முடியாது சான்ஸ்கிரிட்ல, ஏன்னா எல்லாம் சூத்திரம் பேஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரால அதை ஆர்கியூமெண்ட் பண்ணி இது இல்லை, அது கரெக்ட், இது தப்புன்னு உள்ள கொண்டே வர முடியாது. அதனால இந்த மாதிரி இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். துஸ்தர்க்கங்களை நீ வந்து அதுல வச்சுக்காத, விரம்யதா, அதுல வந்து நீ ஆர்கியூமெண்ட் போட்டுக்காத, விலகியது அப்படின்னு சொல்ற. நமக்கு ஸ்ரவணம் பண்றதுக்கு ஸ்ரத்தா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தா இருந்தாதான் ஸ்ரவணமே பண்ண முடியும். ஆனா மனனத்துக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியுமா? மனனத்துக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த புத்தி. ஏன்னா நம்பிக்கை வச்சுட்டு கேட்டுடுறோம், ஆனா இந்த நம்பிக்கை வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த புத்தி ஒத்துக்கணும். அதை மனனம் பண்றதே அதுக்கு தானே. இந்த மனசுங்கிறது தான் சஞ்சலப்படும், இதுவா அதுவா, இது கரெக்டா இது தப்பா. அப்புறம் ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த புத்தியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த புத்தி அக்செப்ட் பண்றதுதான் ஞானமே. அதுதான் லைஃப். அதுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த துஸ்தர்க்கங்கள் அது கரெக்ட், அது உங்களோடது இப்படி இருக்கு, என்னோடது இப்படி இருக்கு, இது உனக்கு தெரியறதா பாக்குறேன், இந்த மாதிரி தேவையில்லாத தர்க்கங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் துஸ்தர்க்கம்னு சொல்ற. இந்த துஸ்தர்க்கத்துல இருந்து விரம்யதாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மனநம்னு சொல்லிட்டார். சோ மனநம்ல தர்க்கம் வரும், இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, சாங்கியத்துல அப்படி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி தர்க்கங்கள் வரத்துக்கு நிறைய சான்ஸ். அப்படி தர்க்கங்கள் வரும்போது நீ அந்த பக்கம் போயிடாத, இந்த பக்ஷ சமாசிரியதான் ஆசிரியம் பண்ணி இருக்கணும். அதே சமயத்துல துஸ்தர்க்காத்து, இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், கரெக்ட், கெட்ட ஆர்குமெண்ட்ஸ் இல்ல, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸை நீ வந்து வச்சுக்காத, அதுல இருந்து விலகிடு அப்படின்னு சொல்ற. சோ நம்ம விசாரம் பண்ணும்போது நீங்களே கவனிக்கலாம், நம்ம வந்து புத்தியை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இது கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது நமக்கு புத்தி தான் ரொம்ப யூஸ் ஆகும் இல்லையா? அப்போ இந்த தர்க்கம்ங்கிறத அதிகமா கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் வேணுமே. ஸோ தர்க்கத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், சென்டென்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணும்போது அந்த லாஜிக் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவோம். அனுமானம்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம இப்ப அனுமான பிரமாணம் அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் வந்து தர்க்கத்துல இருந்து வருது தானே. அனுமான பிரமாணம்னா என்ன? அதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம்னா அறிவை கொடுக்கறது, அனுமானம்னா ஒண்ணு வச்சுட்டு நம்ம இன்னொன்னு வந்து இன்ஃபேக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரத்யக்ஷ பிரமாணம்னா நேர என் இந்திரியங்கள் மூலமா எனக்கு ஒரு அறிவு உள்ள போறதே, அது பிரத்யக்ஷ பிரமாணம். இப்ப இந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இது கம்ப்யூட்டர்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? பிரத்யக்ஷமா இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிரத்யக்ஷ பிரமாணம், ஒரு அறிவு உள்ள போறது. இது ஒரு அனுமானம்னா என்னன்னா, முன்னாடி எனக்கு ஒரு அறிவு இருந்திருக்கும், அதை வச்சுட்டு இன்னொன்னு வந்து நான் இதுதான் அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்ப மழை வந்து பெஞ்சிருக்குன்னா நம்ம வந்து மழை பெய்யும் போது பார்க்காட்டாலும் மறுநாள் காலையில வரைச்சே ஃபுல்லா ஈரமா இருந்ததுன்னா ஓ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம்ல. ஏன்னா மழை பெஞ்சா இப்படிதான் இருக்கும்னு முன்னாடி எனக்கு ஒரு அறிவு இருக்கு, அது பிரத்யட்சமா கிடைச்சிருக்கு. அந்த பிரத்யட்சத்தை வச்சுட்டு இன்னொன்னு அனுமானம் பண்றோம், இது அனுமான பிரமாணம். சப்த பிரமாணம்னு ஒண்ணு பார்த்தோம். சப்தம்னா காதால கேட்கறது. இப்போ நான் சொல்றேன், நீங்க கேட்கறது இல்ல, இந்த சப்தம் மூலமா தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் உள்ள போறது, பாக்குறதுனால போல. சோ இந்த சப்தம் மூலமா போறதுனால இதெல்லாம் சப்த பிரமாணம். இந்த வேதம், வேதாந்தம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள் உள்ள வாங்குறது எல்லாமே இந்த சப்த பிரமாணத்துக்கு கீழே வரும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் இந்த லாஜிக், இந்த தர்க்கத்துல வருதுதான். சோ இதெல்லாம் தேவை நமக்கு இல்லையா? இந்த இப்போ ஒரு ஸ்கூட்டர் போறது அப்படின்னா இது ஸ்கூட்டர் சவுண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. எப்படி சொல்றோம்? லாஜிக் இல்லையா? சோ இப்போ இந்த சப்தம், இந்த பொருள், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், சேர்த்து பார்த்திருக்கோம், அதனால எனக்கு தெரியும், அதனால இது ஸ்கூட்டர் சவுண்டு தான் அப்படின்னு நம்ம பார்க்காமையே சொல்லிடுறோம்ல. இது பேர் தான் அனுமான பிரமாணம். இந்த பொருள்ல இருந்து இந்த சவுண்டு தான் வருங்கிற ஒரு ஊகம். அந்த ஊகத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் பார்க்காமலே. அது மாதிரிதான் இந்த மழையும்.
சோ நமக்கு தெரியாமயே சில டைம்ல என்ன ஆகும்னா இந்த என்ன சொல்றது, இந்த துஷ்டமான தர்க்கம், துஸ்தர்க்கம், இந்த தர்க்கங்களை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா மத்தவனை டார்கெட் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துஸ்தர்க்கத்தை எடுத்துக்கிறது. அந்த மாதிரி பண்ணும்போது அதை வந்து நீ பண்ணாத அப்படின்னு சொல்ற. சோ புத்தி அதுதான் அந்த அறிவை கொடுக்கக்கூடியது. ஆனா சில சமயங்கள்ல இந்த குதர்க்க புத்தின்னு சொல்லுவோம்ல, அதுதான் குதர்க்க புத்தி. குதர்க்க புத்தி வந்து நம்மள வந்து ஏமாற்றி விட்டுறோம். அதுல நீ ஏமாந்துராத அப்படின்னு சொல்ற. இந்த நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது தர்க்கத்தை நீ அப்ப நான் யூஸே பண்ணக்கூடாதா, நியாயசாஸ்திரமே வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா வேணும். ஆனா ஸ்ருதியில உள்ள வாக்கியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கத்தை யூஸ் பண்ணணுமே தவிர அந்த தர்க்கத்திலேயே போய் விழுந்துடக்கூடாது. தர்க்கமே நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்கியூமெண்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. அதுக்குதான் அவர் சொல்ற துஸ்தர்க்காத்து விரம்யதாம், அதுல இருந்து நீ விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवादः. புனர்மிலாமः.